Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் நடக்காத விஷயம் கூட நடந்தே தீருங்கிறது இன்னைக்கும் நடக்கக்கூடிய சத்தியம். பிள்ளையார்பட்டி விநாயகரையும் அந்த நம்ம குன்றக்குடி முருகனையும் பார்க்காம வரதில்லை. அப்படி பார்த்துட்டு வந்த ஒரு சில நாட்கள்லயே வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவு சீக்கிரம் வரும். அந்த சக்திகிரியில தான் முருகப்பெருமான் மலை மேல குழந்தையாக நின்றார். எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா முருகன் மட்டும் மயில் மேல உட்கார்ந்துருப்பார். இந்த கோவில்ல மட்டும்தான் முருகன், வள்ளி, தேவயானை 3 பேரும் மயிலாக இருக்கிறார். இந்திரன் ஒரு மயிலாக மாறினான், சூரபத்மன் ஒரு மயிலாக மாறினான். அப்படி நிறைய மயில்கள் முருகனுக்கு வாகனமா இருக்கு. அப்படி மயிலே மலையாக மாறி மயிலுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த இடம் இந்த அற்புதமான குன்றக்குடி. அந்த குன்றக்குடி முருகனை வழிபட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு உலகம் பூரா செல்வந்தர்களா இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணுமா, வாழ்க்கையில் நல்ல மேன்மை அடையணுமா, தினமும் காலையில் எந்திரிச்சு குன்றக்குடி முருகனை மனசார நினைச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகன் உண்டு குறைவில்லை. நான் நிறையா முயற்சி பண்ணுறேங்க. வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு சக்ஸஸ் அடையணும், என்னுடைய நினச்ச வேலை கிடைக்கணும், இல்லை நினச்ச பதவிக்கு போகணும், இல்லை எக்ஸாம் எழுதுறேன் அதில் பாஸ் ஆகணும், நிறைய முயற்சி பண்ணுறோம். இந்த முயற்சி எல்லாம் வெற்றி அடையணுங்கிறதுக்காக நிறையா வழிபாடு பண்ணுறோம். அந்த வழிபாடு சில சமயம் நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலும் நிறையா தடவை நம்ம அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்கும் போதோ இல்லை தோல்வி அடையும் போதோ நமக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துடுது. எப்படி நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது, நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த பழமொழி உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீ குன்றக்குடிக்கே காவடி எடுத்தாலும் ஒன்றும் நடக்காதும்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் நடக்காத விஷயம் கூட நடந்தே தீருங்கிறது இன்னைக்கும் நடக்கக்கூடிய சத்தியம். அப்படி வாழ்க்கையில் ஒரு தடவையாவது குன்றக்குடிக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. இது எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குங்க. 2 அதிசயம் இந்த கோவிலில். அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பிள்ளையார்பட்டி, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி. என்ன அழகுன்னா, பிள்ளையார்பட்டி ஒரு தடவை நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த போயிட்டு வந்த சமீபத்திலேயே ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு உண்டான அறிகுறி நிச்சயமாக வரும். அதுவும் பிள்ளையார்பட்டி பற்றி, கற்பக விநாயகரை பற்றி கண்ணதாசன் சொல்கிறார், என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கிடைக்கும். ஆனந்த வாழ்வு வேண்டின், அற்புத கீர்த்தி வேண்டின், எல்லாமே கிடைக்கும். நேராக போய் பாருங்க, அங்கே கற்பக களிருன்னு சொல்கிறார். கற்பக விருட்சம்னா இதையெல்லாம் கேட்குறோமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய, களிருன்னா யானைன்னு அர்த்தம். அதை விட கண்ணதாசன் கடைசியில் ஒன்று போட்டார், பொய்யில்லை கண்ட உண்மைன்னு சொன்னார். தன் வாழ்க்கையில் உணர்ந்த உண்மை. நான் உட்பட எத்தனையோ தடவை அந்த நம்மளுடைய காரைக்குடிக்கு நிகழ்ச்சிக்கு போகும்போதெல்லாம் பிள்ளையார்பட்டி விநாயகரையும் அந்த நம்ம குன்றக்குடி முருகனையும் பார்க்காம வரதில்லை. அப்படி பார்த்துட்டு வந்த ஒரு சில நாட்கள்லயே வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு சீக்கிரம் வரும். அப்படி பிள்ளையார்பட்டியை தரிசனம் பண்ணிட்டு மறக்காம குன்றக்குடிக்கு வரணும். குன்றக்குடிக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? குன்றக்குடிக்கு காவடி வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எடுத்துருங்க. ஏன்னா காவடி அப்படின்னு சொன்னால் முதல்ல காவடி எடுத்தது எங்கன்னா பழனியில் இடும்பன் தான். 2 மலையை சிவகிரி சக்திகிரிங்கிறதே காவடியாக தூக்கி கொண்டு வந்து அந்த சக்திகிரியில தான் முருகப்பெருமான் தன்னுடைய ஆற்றலை எல்லாம் இந்த மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக மலை மேலே குழந்தையாக நின்றார். அப்போ இருந்து தான் இந்த காவடி எடுக்கக்கூடிய பழக்கம் வந்துக்கிட்டே இருந்தது. அதுவும் குறிப்பாக இந்த சிவகங்கை மாவட்டத்தில் தான் இந்த காவடி எடுத்து பழனிக்கு வர்றது ரொம்ப விசேஷமாச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி புராதான சம்பவம் நடந்த இடம்தான் எதுன்னா குன்றக்குடி. இந்த குன்றக்குடிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுவாமி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுடைய அருள் இருக்கும், எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் முருகன் இருப்பார். திருச்செங்கோடு மலை ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி குன்றக்குடி மலை மயிலே மலையாக நிற்கக்கூடிய அற்புதம் குன்றக்குடி. நீங்கள் ஒரு கட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையை பார்த்தீங்கன்னா அப்படியே மயில் மாதிரி இருக்கும். இந்த மயில் என்ன பண்ணுது, முருகனுடைய வாகனமாச்சே. நீங்கள் சாதாரணமாக சொல்லுவாங்க, இந்த தலைவரை விட தலைவர் கூட இருக்கவங்களுக்கு தான் தலகணம் ஜாஸ்தியாக இருக்கும்பாங்க. ஏன்னா தலைவர் கூட நான் இருக்கேன்னு சொல்லிக்குவாங்கல்ல, நிறையா பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி மயிலுக்கு ஆணவம் வருது.
ஆணவம் வந்து என்ன பண்ணுது, ஆதிசேஷனோட கருடனோடலாம் சண்டை போடுது. உடனே நீங்கள் ஒன்று கேட்கணும், எப்படி சார் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால், நம்மளுடைய புராணங்களும் இந்த வரலாறுகளும் நமக்கு ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்வதற்காக இறைவன் இந்த திருவிளையாடலை எல்லாம் நடத்துவார். அப்படி இந்த மயில் என்ன பண்ணுது, ஆதிசேஷன் கருடனோடலாம் சண்டையிட்டு இந்த சேரி முருகனுக்கு போகுது. முருகன் பார்த்தார், நீ இவ்வளவு தூரம் ஆணவத்துக்கு வந்துட்டியான்னு சொல்லி பூமியில போய் மலையாக பிறக்க கடவுதுன்னு சாபம் விடுகிறார். அந்த மயில், முருகப்பெருமானுடைய மயிலே வந்து அந்த குன்றக்குடியில மலையாக மாறுது. அது பண்ண பன்னெடும் காலத்தினுடைய தவத்தின் வலிமையாக முருகப்பெருமான் அதற்கு சாப விமோச்சனம் கொடுத்து, எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா முருகன் மட்டும் மயில் மேலே உட்கார்ந்துருப்பார். இந்த கோவிலில் மட்டும்தான் முருகன், வள்ளி, தேவயானை 3 பேரும் மயிலாக இருக்கிறார். இந்த மயில் அப்படின்னு சொன்னா முருகனுக்கு ஒரு மயில் வாகனம் கிடையாது, அவருக்கு நிறைய மயில் வாகனம் இருக்கு. வேதமே மயிலாக இருக்கு. நம்மளுடைய அருணகிரிநாதர் சொல்றார், ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டு ஆடு மயில் என்பது அறியேனேங்கிறார். மயில்தான் வேத மந்திரங்களே மயிலாக மாறி அது மேல முருகன் உட்கார்ந்துருப்பாரா. இன்னைக்கு நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா அந்த கடல் காலையில இளங்கதிரில் அப்படி சூரியன் மேலே வரும்போது அருணகிரிநாதர் அந்த விடிய காலையில் பார்க்குறார். கடல் அப்படியே நீல கலரில் இருக்கு, மேலே அப்படியே அந்த சூரியன் மெல்ல மெல்ல வளர அப்படியே அந்த கதிர் அப்படியே விரியுது பார்க்குறார். அப்போ ஒரு திருப்புகளை ஒரு மனசுக்குள்ள வருது, என்னன்னா, நீலங்குள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மாழ்கொண்ட பேதைக்கு நின் மனநாரும் மார்தங்கு தாரை தந்த அருள்வாயேங்கிறார். அப்படியே அந்த கடலே மயில் மாதிரி தெரியுது. அப்படி சூரிய பிளம்பு முருகனா தெரிகிறார். அதைத்தான் சொன்னார், நீலங்குள் மேகத்தின் மயில் மீதுன்னார். அப்படி வேதமே மயிலாக இருக்கக்கூடிய நிலையில இந்த மயில், அந்த 4வது மயில் என்னன்னா, இந்திரன் ஒரு மயிலாக மாறினான், சூரபத்மன் ஒரு மயிலாக மாறினான். அப்படி நிறைய மயில்கள் முருகனுக்கு வாகனமா இருக்கு. அப்படி மயிலே மலையாக மாறி மயிலுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த இடம் இந்த அற்புதமான குன்றக்குடி. பன்னெடுங்காலமாக, பல காலத்துக்கு முன்னாடியே தமிழ்ல பிராமி எழுத்துன்னு சொல்லுவாங்க, தமிழ் எழுத்தினுடைய முற்பட்ட எழுத்துன்னுவாங்க. அந்த எழுத்துக்கள் எல்லாம் அந்த இன்னைக்கும் குன்றக்குடிக்கு போனா பார்க்கலாம். இங்க இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த ஒரு கோவிலுக்கு எது பிரதானம் அப்படின்னா, ஒரு கோவிலில் ஒன்று சிறப்பாக இருக்கும், மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் சிறப்பாக இருப்பார், இல்லைன்னா கோவில் சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா குளம் சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு கும்பகோணம் மகாமக குளம், தல விருட்சம் சிறப்பாக இருக்கும், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மாமரம். ஆனால் இங்கே தான் கோவில், மூர்த்தி, தீர்த்தம்னு அத்தனையும் சிறப்பு. கீழே பார்த்தீங்கன்னா அகத்தியர் பூஜை செய்த சுயம்பு லிங்கம், அகத்தியர்னால் வழிபட்ட சுயம்பு லிங்கம் கீழே இருக்கு. இந்த குன்றக்குடிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா, நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக வேணா இருக்கலாம், அதை குன்றக்குடி முருகனை மனசார நினைச்சிட்டு, முருகா இத்தனை காலம் நான் உன்னை எங்கெங்கேயோ தேடியெல்லாம் உன்னை பார்க்கலையே, முருகா உன்னை நான் பார்த்தே தீரணும்னு முருகன்கிட்ட மனசார உங்க வேண்டுதலை வேண்டிக் கொண்டு, உனக்கு நான் பால்காவடி எடுக்கக்கூடிய பிராப்தத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி முருகன்கிட்ட மனசார வேண்டி, அங்கே நடக்கக்கூடிய திருவிழா காலங்களில் தைப்பூசம், அதே மாதிரி வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம் எல்லா நாளும் முருகனுக்கு மிக விசேஷமாக பால்காவடி எல்லாம் சிறப்பாக நடக்கும். அப்படி ஒரு காலத்தில் நீங்கள் காவடி எடுத்து போய் முருகனை தரிசனம் செய்தால் முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலம் அந்த குன்றக்குடி. அதை விட இன்னொரு அதிசயம், பக்கத்திலே இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி. இந்த 2 கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. அங்கே ஒரு வழக்கம் ஒன்று வச்சுருக்காங்க, என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எந்த விசேஷம் நடக்கிறதா இருந்தாலும், அவங்க வீட்டில் எந்த விசேஷம் நடக்கிறதா இருந்தாலும் அண்ணன் தம்பிக்கு சொல்லாமல் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. பேச்சிலே அப்படித்தான் சொல்கிறாங்க, அண்ணன் தம்பிக்கு சொல்லாமல் செய்யக்கூடாது. யார் அண்ணன் யார் தம்பினா, பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கும் குன்றக்குடி முருகனுக்கும் சொல்லாமல் எதையுமே செய்யக்கூடாதுன்னு. இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த குன்றக்குடி முருகனை கும்பிட்டதால் தான் என்னவோ அந்த குன்றக்குடி முருகனை வழிபட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு உலகம் பூரா செல்வந்தர்களாக இருக்கிறாங்க, உலகம் பூரா இருக்கிறாங்க. எங்கே போனாலும் அந்த குன்றக்குடி முருகனை வழிபாடு செய்யக்கூடிய மக்களினுடைய கூட்டம் அதிகமாக அங்கே நீங்கள் பார்க்க முடியும். அப்படி முருகன் அள்ளி அள்ளி தரக்கூடிய முருகன். அதனால தான் வாரியார் சுவாமி சொன்னார், முருகனுக்கு 12 கை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், குன்றக்குடி முருகன் அழகாக எப்படி இருப்பார்னா, தோரணை குன்றக்குடி முருகன் அந்த மயிலை விட்டு அப்படி இறங்கி வர்றதுக்கு தயாராக இருப்பாங்கல்ல, அதே தோரணையில் இருப்பார். முருகனுக்கு வள்ளல்னு ஒரு பேர். ஏன்னா முருகப்பெருமானுக்கு 12 கை, அள்ளி அள்ளி கொடுப்பதால் அவருக்கு 12 கை, வள்ளல்னு பேர். முருகன் நினைப்பாரான், உண்ணாங் கொடுக்குறான். வள்ளி பிராட்டி பக்கத்திலே இருந்து சொல்லுவாங்களாம், நம்ம பையங்க 10வது இன்னமும் கொடுங்க பாவம் அப்படின்னு சொல்லி அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு வள்ளல் அவருடைய மனைவி வள்ளின்னு தன் வள்ளி தேவயானை சமேதராக மயிலே மந்திர மயிலே மலையாக அதன் மேல ஆனந்த சொரூபமாக
கீழே அற்புதமான சுயம்பு மூர்த்தியாக நம்மளுடைய அகத்தியர் பூஜை செய்த லிங்கம். இத்தனை சிறப்புகளோடு அழகாக இருக்கக்கூடியது குன்றக்குடி. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணுமா, வாழ்க்கையில் நல்ல மேன்மை அடையணுமா, தினமும் காலையில் எழுந்திரிச்சு குன்றக்குடி முருகனை மனசார நினச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். என்னென்னா, குன்றக்குடி முருகன் இருக்கான், எதுனாலும் பார்த்துக்குவான். அதான் சொல்லுவாங்கள்ல, குன்றக்குடிக்கே பால் காவடி எடுக்கிறது. வாழ்க்கையில் ஒரு தடவை முருகனுக்காக அந்த குன்றக்குடியில் போய் காவடி எடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக அந்த மலை எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே மாதிரி முருகன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.